விழுப்புரம் நகரை ஒட்டியுள்ள முத்தம்பாளையம் பகுதியில் குப்பை கிடங்கில் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், விவரங்கள். வணக்கம் சுபா. விழுப்புரம் நகரை ஒட்டிய பகுதியான முத்தாம்பாளையம் கிராம பகுதியில் விழுப்புரம் நகராட்சிக்கு சொந்தமான பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையமானது ரகசியமான முறையில் அமைத்து வருவதாக முத்தாம்பாளையம் கிராம பகுதி மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை இந்த முத்தாம்பாளையம் பகுதியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதால் குடிநீர் ஆதாரம் மோசமடைவதாகவும் குடிநீர் ஆதாரம் சுத்தமாக மாசுபட்டு இங்கு இருக்கும் குடிநீர்கள் மஞ்சள் நிறத்தில் குடிக்க முடியாத சூழல் இருப்பதாகவும், எனவே இந்த பகுதியில் அமைக்கப்படுகின்ற இந்த சுத்திகரிப்பு நிலையத்தினை உடனடியாக தடுத்து நிறுத்தி வேறொரு பகுதிக்கு மாற்றி அமைக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 20 நிமிடங்களுக்கு மேலாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் சுமார் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவத்தை அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த பணியானது தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது கூறியதை தொடர்ந்து இந்த போராட்டத்தினை இந்த போராட்டக்காரர்கள் கைவிட்டனர். இருப்பினும் இந்த பணியினை முழுமையாக நிறுத்தப்படவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்ந்து முற்றுகையிட்டு அடுத்த கட்டமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரிக்கை செய்தனர். பகுதியில் உள்ள இந்த சுத்திகரிப்பு நிலையத்தினை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கேட்டு இந்த முத்தாம்பாளையம் பகுதி, சித்தேரிக்கரை, கொத்தவாடி, ஓன்சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.